ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.4 ஆறாம் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு படம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஏ, பி மற்றும் சி என்ற 3 கிராமவாசிகள். இந்த இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்காரு, ஏங்கிற இடத்துல ஒருத்தர் நிற்கிறாரு, பிங்கிற இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு, சிங்கிற இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு. ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கியில் பார்க்குமாறு உள்ளன. தள்ளி தள்ளி இருக்காங்க. ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள 3 பேர் நிக்கிறாங்க. ஏ, பி, சி 3 பேர். ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 8 கிலோமீட்டர். ஏ இங்க இருக்காரா, பி இங்க இருக்காரா, 2 பேருக்கு இடையில கிடைமட்ட தொலைவுனா கீழே, அந்த கிடைமட்டம்னா கீழே இருக்குது. ஓகே, செங்குத்துனா இப்படி, இது கிடைமட்ட தொலைவு. 8 கிலோமீட்டர் தள்ளி நிக்கிறாங்க. பிக்கும் சிக்குமான கிடைமட்ட தொலைவு 12. பிக்கும் சிக்கும் இடையில இருக்க கிடைமட்ட தொலைவு 12 கிலோமீட்டர். மற்றும் ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம். ஏ இங்க வந்து டெலஸ்கோப்பை வச்சு பாக்குறாரு, பிய பாக்குறாரு. எவ்வளவு டிகிரி இறக்க கோணத்துல பாக்குறாரு? 20 டிகிரி இறக்க கோணத்துல பாக்குறாரு. பியிலிருந்து சிக்கு உள்ள ஏற்ற கோணம், ஏன்னா சி கொஞ்சம் உயரத்துல இருக்காரு. இப்ப பி கீழே இருந்து அவரை மேல நோக்கி பாக்குறாரு, 30 டிகிரி ஏற்ற கோணத்துல பாக்குறாரு. எனில் பின்வருவனற்றை கணக்கிடுக. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம். ஏக்கும் பிக்கு இடையில இருக்க செங்குத்து உயரம்னா இதுதான். ஓகே, இது 8னா இதுவும் 8ன்னு போட்டலாம். ஓகே, 8 கிலோமீட்டர். இந்த உயரம் கேட்கிறான். ஏபி அந்த உயரம், செங்குத்து உயரம் கேட்கிறாங்க. இப்ப இந்த முக்கோணத்தை எடுத்து இது 20னா இதுவும் என்னன்னு போட்டுடலாம், 20ன்னு போட்டு இதை எடுத்து கண்டுபிடிச்சு. அடுத்தது பிக்கும் சிக்குமான, பி இந்த இருக்காரு, சி இந்த இருக்காரு, இவங்களுக்கு இடையான அந்த இந்த டிஸ்டன்ஸ் 12 கிலோமீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது H2ன்னு வச்சுக்கிடுவோம், இதை H1ன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, செய்வோமா? பேர் கூட கொடுத்துக்கலாம். இந்த இடம் சின்னு கொடுத்துக்குருவோம், இந்த இடம் டின்னு. முதல்ல இது 12 கிலோமீட்டர், இங்கே 8 கிலோமீட்டர், இங்கே பி நிற்கிறாரு, இங்கே ஏ நிற்கிறாரு, இங்கே சி நிற்கிறாரு. இது ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு 30 டிகிரி, அங்கேருந்து இறக்க கோணத்தில் 20 டிகிரியில் பார்க்குறாரு. ஸோ இது H1ன்னு வச்சுக்கிடுவோம், இதை H2ன்னு வச்சுக்கிறோம். இதுதான் கேட்குறாங்க. இது 20னா இதுவும் 20 டிகிரி. ஓகே, இப்போ முக்கோணம் முதல்ல இது ஏபி சி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை டியாகவும் இதை ஈயாகவும் எடுப்போம். முக்கோணம் ஏபிடியில் tan 20 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 20க்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏடி எவ்வளவு? H1, பிடி 8. ஸோ H1 8 இன்ட்டு கிலோமீட்டர். ஹைட் 2 பேருக்கு இடையில இருக்கான செங்குத்து உயரம் ஏடி கண்டுபிடிச்சிரும். H1 அதே போல H2. பிசிஇயில் tan 30 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 30க்கு மதிப்பு √3, 1/√3. சிஇ H2, பி எவ்வளவு? 12. ஸோ எனக்கு H2 வேணும், அந்த செங்குத்து தூரம் வேணும், 12/√3. இதை எடுக்க என்ன செய்யலாம்? √3ஆல் பெருக்கி √3ஆல் வகுத்துக்கிறேன். √3ன் மதிப்பு ஸோ பிக்கு சிக்குமான செங்குத்து உயரம் இது. எல்லாமே கிலோமீட்டர் கொடுத்துருக்கனால கிலோமீட்டர். ஆன்சரு ஏக்கும் பிக்குமான செங்குத்து உயரம், பிக்கும் சிக்குமான செங்குத்து உயரம். ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம், பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம்.
ஓகே, ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு.